நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். நம்ம இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா சபைக்கு போகிறவங்க பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு என்ன பண்ணது தெரியாது. இந்த இயேசு யார்? இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே இயேசு கிறிஸ்து வந்தாங்க, பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. அவங்க ஒரு மனிதர் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். அப்படி தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு இது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? இந்த வானம், பூமி, வானாதி வானங்கள், பூமி, அதில் உள்ளவைகள், சமுத்திரங்கள் எல்லாம் உண்டாக்கும் முன்னமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் என்கிற ஆண்டவர் என்கிற நம்ம பிதாவாகிய தேவன். அவரு கூட செல்ல பிள்ளையாருடைய மடியில் இருந்தார். எப்படி? நட்சத்திரங்கள் உண்டாக்கும் முன்னும், பூமியை உண்டாக்கும் முன்னும், சூரியன், சந்திரங்கள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கும் முன்னமே மனு மக்களுடனே அவர் என்ன பண்றாரு? மகிழ்ந்து கொண்டிருந்தார். எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவோட கூட இருக்கும் பொழுது அவர் கூட அவர் வைத்து கொண்டு தான் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறாரு. இயேசு கிறிஸ்து அவரோட அந்த ஆதியாகமம் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்குறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நம்ம அதில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக ஒரு சொல்லியிருப்பார். அதற்கு முன்னமே என்ன பண்ணுறாரு? இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கும் முன்னமே தேவனோடு கூட இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிறார். உண்மையான தேவனுடைய ஒரே பேரான குமாரன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16 வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் தன் நித்திய ஜீவனை அடையும்படி உறவாய் அவர் உலகத்திலே தந்து இவ்வளவு அன்பு கொண்டார் என்று அதில் வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ ஆதி தேவன் உண்மையான இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் இருக்கிறார். மனுகுலத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பூமியில மனுஷனாக பிறக்கிறாரு. தேவ சித்தத்தின் பிறக்கிறாரு. அப்படி பிறந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பிறந்து வளர்ந்து நமக்காக போதித்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு கூட இருந்து 40 நாள் இந்த பூமியில அநேக நேரங்கள் சீஷர்கள் வெளிப்பட்டு 40 நாள் அநேகர் கூடியிருக்கிற பொழுது அவர் என்ன பண்ணாரு? விண்ணுலகம் போனார். போகிற பொழுது மீண்டுமா என்ன பண்ணுவார்? வருவேன்ட்டு போனார். அது வருகிற நாட்கள்ல அது நடக்கும். ஆனபடினாலே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் அல்ல, மற்றவர்கள் போல அவர் வாழ்ந்தவர் அல்ல. ஆதிபிதா உலகத்தை உண்டாக்கின தேவன் மனிதனாக இந்த பூமியில பிறந்தவர் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென்.